நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 2019 நவம்பர் 19 இது இன்னைக்கு கல்வான் வேலியினுடைய ஈஸ்ட் லடாக்கில் நடந்த நிகழ்வுகளை ஃபார்மர் ஆர்மி சீஃப் எழுதின புத்தகத்தை மையப்படுத்தி பேசப்படுறது. இதே சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி தபீர் கவு பேசியிருக்காரு. பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. சீனா நடந்தது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அது. சரி, அதுல அவங்க பேசுறாங்க தேச பாதுகாப்பு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே பின்னாடி இருக்கிற அவங்களோட எம்பிக்களை கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே ஏன்னு கேட்டாங்க. புரியுதா? அவர் பேசுறப்ப அவங்களுக்கே அது எவ்வளவு காமெடியா இருந்ததுன்றது தெரியும். அடுத்ததா அவர் அந்த நரவணே அவர்கள் எழுதின புத்தகத்தை பத்தி பேசுறப்போ அந்த புத்தகம் வெளியிடப்படாமல் சில காரணங்களுக்காக தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ராணுவத்தோட பரிசீலனையில இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு அமைச்சகமும் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரிவ்யூ முடிஞ்சு வெளியில வர வரைக்கும் இந்த புத்தகத்தை பத்தி யாரும் பேசவோ இந்த புத்தகத்தோட பகுதியில் எதுலையும் எழுதவோ கூடாது அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதை எதற்காக அவர் எழுதின புத்தகம் கிடையாது, அவரோட குறிப்பு கிடையாது, அதை பத்தி வேற யாரோ ஒரு மேகசின்ல எழுதியிருக்காங்கன்றதை எடுத்துட்டு இவர் பேசுறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆத்தென்டிக்கான இதா இருக்க முடியும்? அதை திரும்ப எந்திரிச்சு சொல்றாங்க. ராஜ்நாத் சிங் அவர்களும் சொல்றாங்க, அவரும் அமித்ஷா அவர்களும் சொல்றாங்க, இது அந்த புத்தகம் இன்னும் வெளிவரவே இல்லை. வெளிவராத ஒரு புத்தகத்தை பத்தி, ரிவ்யூல இருக்க ஒரு புத்தகத்தை பத்தி எதற்காக ராகுல் காந்தி அவர்கள் பேசணும்? இல்ல, ராகுல் காந்தி அவர்களோட மோட்டிவே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த நாடாளுமன்றம் கூடும் பொழுதும் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறதே கிடையாது. நீங்க பாருங்களேன், இதுக்கு முன்னாடி பாருங்க ரஃபேல் குளிச்சாரு, அதுக்கப்புறம் பாருங்க கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் பெகாசஸ் எங்களோட ஒட்டு கேட்கறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பினாரு, அதுக்கப்புறம் அதுக்கு ஆதாரமே இல்லைன்ட்டாங்க, அதுக்கப்புறம் ஹிடன்பர்க் அப்படின்னாரு அதானிக்கு ஹெல்ப் பண்றாருன்னு, அதுக்கும் ஆதாரம். இப்படி ஒவ்வொன்றும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்றம் முடங்கினதுக்கு அப்புறம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதே கிடையாது. அப்போ ஒவ்வொரு முறையும் மக்களோட பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் நீங்க பேசாம இந்த நாடாளுமன்றத்தை முடக்கிறது மட்டுமே உங்களோட குறிக்கோளா நீங்க செயல்படுறீங்கன்னா அப்ப எதற்காக உங்களை எம்பிக்களை நாங்க அனுப்புறோம்? அதே போல பாருங்க, திருச்சியில இருந்து தமிழ்நாட்டில இருந்து போன அந்த ஒரு சு வெங்கடேசன், அப்புறம் மாணிக்கம் தாகூர், இவங்கெல்லாம் கூட சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு எம்பிக்கள்னா மக்களோட பிரதிநிதியா அங்க போறீங்கன்னா நீங்க தானே ரோல் மாடல், நீங்க தான் ரெப்ரசென்ட் பண்றீங்க. அங்க போய் சேர் மேல ஏறி நின்று குதிக்கிறது, பேப்பர்லாம் கிழிச்சு விட்டேறியது, நீங்களா என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? இந்த மாதிரி எல்லாம் எப்படி அதுக்குன்னு அந்த அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கா இல்லையா? சோ அதை கரெக்ட் பண்ணணும். வெளியில நின்னுகிட்டு மோடி சரண்டர் ஆயிட்டாரு. என்ன நீங்க அமெரிக்கா வரி போட்டோன்னு என்ன சொன்னீங்க? பாருங்க, அமெரிக்கா வரி விதிச்சிருச்சு, மோடியால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசினாரு ராகுல் காந்தி. அதே வாய்ப்பு என்ன சொல்லுது? இன்னைக்கு இவர் மோடி அவர்கள் எந்த ஒரு இதுக்கும் அவருக்கு பணிஞ்சு போகாம இன்னைக்கு திரும்ப அவங்க திரும்ப ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்கால இருந்து டாக்ஸ் 18% கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க பாராட்டணுமா இல்லையா? ஆஹா, நம்ம மக்களுக்கு உண்மையாலுமே இது கிடைச்சிருக்குன்னு. அப்பயே திருப்பி நீங்க ரிவர்ஸா பேசுறீங்க. மோடி வேற எதுக்காகவோ அடிமணிஞ்சு போயிட்டாரு, மோடி இதாயிட்டு. அப்போ உங்களுக்கு இங்க பிரச்சனை என்னன்னா, மோடி அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதனை தாக்கறதா நினைச்சுக்கிட்டு பாரத தேசத்தை இழிவுபடுத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நாங்க திரும்ப கேட்கறது என்னன்னா, எதற்காக அந்த புத்தகம் ரிவ்யூல இருக்கப்ப வெளிவராத ஒரு புத்தகத்தை பத்தி எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒண்ணு என்னன்னா, நீங்க இப்ப இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு அட்டாக் நடத்தியதை அதை ஆபரேஷன் சிந்தூரை இந்த நாடு முழுவதும் வெற்றி கொண்டாட்டமாக மாற்றுவதற்கு உங்களால முடியுது. சரியா? அதை யாரும் மாற்றல, பொதுமக்களே. அதை இந்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சகங்களும் செஞ்சது, அதை ப்ரோமோட் பண்ணாங்க. நாங்க பொதுமக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்க? ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய பெண்களும் உணர்வு இருக்காங்க. யாரும் அதை ப்ரோமோட் பண்ணல. இந்திய கொண்டாடினாங்க. கவர்மெண்ட் ப்ரோமோட் பண்ணது. கொஞ்சம் என்ன பேச அனுமதிங்க. நீங்க புல்வாமா தாக்குதலுக்காக நாம ஒரு பதில் தாக்குதல் நடத்தணும். டாக் ஃபைட் நடந்தது எங்க வானத்துல. சரியா? அதுக்காக முதல் முறையாக சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 3 ராணுவ தளபதிகள் அபிநந்தன் ஒருத்தர் மாட்டின போது 3 ராணுவ தளபதிகள் அங்க இருந்து எடுத்த விமானத்தினுடைய பாகங்களை வச்சுக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்க. போக்லாம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு அதுக்கான கிரெடிட்டை இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அப்போ மன்மோகன் சிங்கினுடைய ஒரு படத்தை போட்டுக்கிட்டு அவரு சீன அதிபர்கிட்ட எப்படி பம்பிக்கிட்டு இருந்தாரு, ஆனா இந்த முறை அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, நாம போகல அப்படின்ட்டுலாம் நீங்க பெரிய கிரெடிட் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இவர்களுடைய வாகனம் வந்துருச்சுன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டா
ஆமா இல்லன்னு பேச அனுமதிச்சுட்டு போயிடலாமே, அதுக்கே இவ்வளவு பதறுது இந்த நீங்க அரசு? நம்ம ராணுவத்தோட குறிப்பை நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அபிநந்தன் விஷயத்துல சொன்னீங்க. அபிநந்தன் மேல ஒரு ஸ்கிராட்ச் விழாம வெளியே வந்தது. ஐயா பக்கத்துல இருக்காரு. எத்தனை நம்ம ராணுவத்துல இருக்கிற அதிகாரிகள் பாகிஸ்தான் பார்டர்ல கையில மாட்டிட்டாங்களா, எந்த வகையான சித்திரவதைக்கு ஆளாகி எப்படி கொடுமைப்படுத்தப்படுவாங்க, திரும்ப பல பேரோட பாடி கூட கீழே கிடைக்காது அப்படின்றது ஐயாவுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்சி காங்கிரஸ்ல இருந்துச்சு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கீரல் விழாம திரும்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கணும் தானே. இது பெருமை மோடி அவர்கள் கிடையாது. இங்க ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்கும் நாங்க கொடுக்கிற மரியாதை, அந்த பெருமை அவங்களுக்கு சேருது. அடுத்தது, இந்த புத்தகம் இன்னும் வெளிவரவே இல்லை. 42 பேர் செத்ததுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்க. ஏங்க பொறுப்பேற்று தானங்க திரும்ப அட்டாக் பண்ணாங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை தாக்குதல்கள் நடந்தது, எத்தனை குண்டு வெடிப்புகள் நடந்தது, அதை பத்தி நீங்க அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்களா? அதுக்கெல்லாம் யாரை பொறுப்பெடுத்துக்க சொன்னீங்க? எல்லா இடங்களிலும் முயற்சிகள் தடுக்கப்பட்டு தான் வருது. ஐயா மிலிட்டரியில இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியும். 100 முறை அவங்க தடுக்கிறாங்க. ஏதோ ஒரு முறை மிஸ் ஆயிதான் அது. ஆனா 100 முறை அவங்க போட்ட எஃபர்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஒரு ராணுவ வீரர்களோட உளவுத்துறையோட உழைப்பு அப்படிங்கிறது அசாத்தியமானது. அப்ப ஏதோ ஒரு முறையில மிஸ் ஆகிறப்ப அதுக்கும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கமே ஒழிஞ்சு போய் ஐயோ இங்கிலாந்து கிட்ட போயிட்டு அமெரிக்கா கிட்ட போயிட்டு ஐயோ பாருங்க பாருங்கன்னு கதறி எடுத்துக்கிட்டு இல்ல. எங்க ராணுவ வீரர்களுக்கு என்ன நடந்ததோ அதுக்கு பதிலடி நாங்க கொடுப்போம் அப்படின்றது இந்தியா டேரிங்கா எடுத்து நின்று பண்ணாங்க. அப்ப நீங்க எங்க நாங்க அதை பின்வாங்கிட்டாங்க சொல்றீங்க? காங்கிரஸோட ஆட்சி காலத்துல எத்தனை பயங்கரவாத தாக்குதல்கள், எத்தனை ராணுவ வீரர்களோட மரணம் எல்லாம் நடந்தது. இது என்ன சொல்றாங்கன்னா, இது ரிவ்யூல இருக்குங்க. மிலிட்டரி அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பனா எல்லா இடத்துலயும் பேச முடியாது. ஐயாட்ட கேளுங்க, மிலிட்டரியில நிறைய ரூல்ஸ் இருக்கு. சில விஷயங்களை தான் ஓப்பன்ல பேச முடியும், சில விஷயங்களை பேச முடியாது. இந்திய ராணுவத்தோட ரிவ்யூல இருக்குன்னா அதை பத்தி பிரதமர் அவர்களே பேச முடியாது வித் ப்ராப்பர் இது இல்லாம. அப்ப அங்க ரிவ்யூல இருக்கு அப்படின்னா எதற்காக இதை பத்தி பேசணும்? திரும்ப சொல்றாங்க, வெளிவராத புத்தகம் வெளிவரட்டும், அது என்ன ரிவ்யூன்னு பார்த்து ஃபாலோ பண்ணி புத்தகத்தை வெளிவரதுக்கான வழியை பண்ணுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு அதை பத்தி வெளிவராத ஒரு புத்தகத்தை பத்தி வேற ஒரு மேகசின்ல எழுதி இருக்கு அப்படின்னு நீங்க பேசுறது அப்படிங்கிறது அது இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்துற மாதிரி தானே. எதற்காக அதை செய்யறது? இப்ப அதை செய்ய வேண்டிய வேலையா ராகுல் காந்திக்கு? அதான் நாங்க கேட்கிறோம். இதற்கான அவசியம் என்ன வந்தது? திரும்ப நான் கேட்கிறேன், அவர் எழுதின புத்தகத்தை வச்சு பேசல ராகுல் காந்தி. இன்னொரு மேகசின்ல வந்ததை பத்தி பேச வேண்டிய அவசியம் இப்ப ராகுல் காந்திக்கு என்ன வந்தது? இதுக்கான பதில சொல்லணும் காங்கிரஸ்ல. நீங்க ரிவ்யூல இருக்கிறது அரசாங்கத்தினுடைய கோப்புகள் கிடையாது. அந்த புத்தகமே ரிவ்யூல இருக்குங்க. அந்த புத்தகம் ரிவ்யூல இருக்கு, இன்னும் வெளிய வரல. இந்திய ராணுவம் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு, பாதுகாப்பு அமைச்சகமும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ரிவ்யூ பண்ணி கரெக்டா இருக்குன்னா வெளி வந்துச்சுன்னா அதை பத்தி அப்புறம் பேசுங்க. புத்தகம் வெளி வந்துச்சுன்னா காங்கிரஸ பிரிண்ட் போட்டு இந்தியா முழுக்க ஃப்ரீயா கொடுக்க சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு போகுது. இப்ப என்ன சம்பந்தமே இல்லாம ஒரு மேகசின்ல இருந்ததை வச்சு நீங்க எப்படி பேசிட்டு இருப்பீங்க? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஒரு நாடாளுமன்ற அவைங்கிறது யார் வேணா என்ன வேணா எழுதுறவங்க பேசிட்டு போற முடியுமா? இப்ப எனக்கு பிடிக்காது, எனக்கு இப்ப திமுக இருக்கவங்கள பிடிக்காது, நான் அவங்களை பத்தி 100 பக்கத்துக்கு எதுனா எழுதுவேன். அதை போய் நீங்க எடுத்து சட்டசபை குரூப்ல வச்சு பேச முடியுமா? பேச விடுவாங்களா சட்டசபையில? அதே போலதான் நாடாளுமன்றத்திலும் ஒரு புக் ரிவ்யூல இருக்குன்னா அந்த புக் ரிவ்யூல இருக்கப்ப அதை பத்தி பேசக்கூடாது. அதை பத்தி மேகசின்ல வேற யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதை வச்சு எப்படி பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள்? திரும்ப எந்திரிச்சு சொல்றாங்கல்ல, வெளிவராத புத்தகத்தை பத்தி ஏன் பேசல? அடுத்தது இன்னும் சொல்றாங்க, சபாநாயகர் அடுத்த என்ன சொல்றாரு, அதுக்கு பர்மிஷன் இல்ல, உட்காருங்கன்னா உட்கார்ந்துடணும்ல. அதுதானே நாடாளுமன்றத்துக்கான நீங்க கொடுக்கிற மரியாதை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு குதிக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம். ஆனா இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, ராணுவம் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அகமதாபாத் குஜராத்ல வேர்ல்ட் கப்னுடைய ஃபைனல் மேட்ச் நடந்தது. பல பேர் அங்க பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, லேசர் லைட் ஷோ எல்லாம் நடத்தினாங்க. ஒரே ஒரு ஷோ மட்டும்தான் அங்க ஃப்ரீயா நடந்தது. அந்த ஷோ ஏர்போர்ஸ்னுடைய ஷோ. அது இந்திய விமானப்படை ஒரு வித்தையை காட்டினது. வானத்துல போய் 2-3 நாள் பிராக்டிஸ் எடுத்து காட்டினாங்க. யாருடைய அனுமதியும் இல்லாமல் நடத்தப்பட்டது. அது ஒரு பிரைவேட் ஈவென்ட்ல சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக போய் ஒரு வித்தை காட்டினதுன்னா இந்திய ராணுவம் காட்டி இருக்குன்னு, ஆர்மி காட்டினது. அதனால இங்க எக்கச்சக்கமான கூத்து நடந்துட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தில். சரியா? அதனால என்னன்னு கேட்காதீங்க, அதனால எங்களுக்கு தெரியும், நாங்க டாக்குமெண்டா வாங்கி வச்சிருக்கிறோம். இந்தியாவுடைய டாக்குமெண்ட் இருந்தா ஆத்தரைஸ்ட் இத கொடுக்க வேண்டியதாங்க. எப்பவுமே ராகுல் காந்தியோட ஹிஸ்டரி இதுதானங்க. இல்ல நீங்க அது பொய்யா தான் இருக்கு. கோர்ட்ல போய் மன்னிப்பு தானங்க கேக்குறாரு. நீங்க ராகுல் காந்தி உண்மையாலுமே மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசினா, உண்மையான தகவல்களை கொடுத்தா மக்கள் ஒரு பக்கத்துல இருக்க மாட்டாங்களா? இந்தியா முழுக்க எதற்காக காங்கிரஸ் நிக்கிற இடம் எல்லாத்துலயும் கடுமையான தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கு. மக்களுக்கு காங்கிரஸ் மீதான நம்பிக்கை போயிட்டு இருக்கு. ராகுல் காந்தி இது போன்ற தேவையில்லாத விஷயங்களையும் பொய்யான விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருக்காரு. மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போயிருச்சு, அவ்வளவுதான். மேடம் அவர் பேசினாரு, அதுக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண? ஆமா பண்ணணும். அவர் சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ்ல ராகுல் காந்தி மன்னிப்பே கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு, மக்களும் பாத்துக்கோங்க. 9 மே 2019 ரஃபேலுக்காக உச்சநீதிமன்றத்துல நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னாரு. அதை இல்லவே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க.
பல இடத்துல மோடி அவர்கள் பத்தி மோடின்ற அந்த ஒரு இதை பத்தி பேசிட்டு கூட அவர் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம். அடுத்ததா இவர் வந்து சொன்னாரு 5 வருஷம் கழிச்சு கூட இப்ப கூட பேசலன்னா ஏன் இப்பதான் எப்படி பேசுறதுன்னு கேக்குறாங்க. இது 2020 நடந்துச்சு, 5 வருஷமா பேசாம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் திடீர்னு ராகுல் காந்திக்கு இதை பத்தி இதை பேசுறாங்க அப்படின்றது தெரியல. அடுத்து சொன்னாரு மக்களோட வரிப்பணத்துல நாங்க கேள்வி கேட்க கூடாதுன்றாங்க. மக்களோட வரிப்பணத்தை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு என்ன இருக்குன்னு தெரியல. அவங்களோட மகள்ல இருந்து மருமகனோட அம்மா வரைக்கும் மக்களோட வரிப்பணத்துல வந்து Z+ கேட்டகரி போட்டு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க தான் பதில் சொல்லணும். சர்வாதிகாரத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. காங்கிரஸை போல ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி நடத்தினது இந்திய வரலாறுல யாரும் கிடையாது அப்படின்றது வந்து அவங்க கூட கூட்டணியில இருக்க இப்ப திமுகவை கேட்டாவே அவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்ததா இவங்க சைனாவை பத்தி பேசுறாங்க. சைனாவுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு ஒரு பிணக்கமா நேரு அவர்கள் இருந்து இருந்தாங்க. 1962 வந்து அவர் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு சபையில வந்து எப்படி வந்து சைனாவுக்காக விட்டு கொடுத்தாரு. அதே போல அந்த அருணாச்சல பிரதேசம் அந்த சியாச்சின்ல என்ன சொன்னாரு, அங்க ஒரு புல்லு கூட முளைக்காது, அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை. இந்த போல காலம் முழுக்க நீங்க வந்து சைனாவுக்கு வந்து ஒரு ஊதுகுழல் போல செயல்பட்டு இருந்த காங்கிரஸ் வந்து இப்ப திடீர்னு வந்து அப்படியே தேச பாதுகாப்பு அப்படின்லாம் நீங்க வந்து பேசுறீங்கன்னா அது என்ன கதை அப்படின்றது வந்து புரியல. இன்னைக்கு இந்த குறிப்பிட்டு நாங்க சொல்லணும், 2005 நாடாளுமன்றத்துல இந்தியா சைனா பிரச்சனை பத்தி பேசணும்னு கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறாரு. அதுக்கு அப்போ உங்களோட முன்னாள் ஜனாதிபதி இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீனா பிரச்சனை வந்து உணர்வு பூர்வமானது, இதை வந்து நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இதை நாம் கதவுகளுக்கு பின்னால் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த குறிப்பு இருக்கு, அதையும் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. அப்ப அது எப்படி நீங்க வந்து ஒரு ஆளும் கட்சியா இருக்கும் பொழுது உங்களோட இதுல வந்து யாராவது நாங்க பேச கேட்டா நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்க, இதை பத்தி விவாதிக்கணும் சொன்னாலே அப்படி சொல்லுவீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஒரு மேகசின்ல வந்த ஒருத்தைய எடுத்து வச்சுட்டு நான் வந்து பேசுவேன் அப்படின்னா அப்ப உங்களுக்கு தெரியலையா? நீங்க ஆட்சி காலத்துல சொன்னீங்கல்ல இது வந்து கதவுகளுக்கு பின்னால் டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் அது உங்களுக்கு தெரியலையா? இப்ப ஏன் அதை வந்து கேக்குறீங்க? ஒரு ராணுவ விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்துல வந்து நீங்க பேசுவீங்களா? அப்ப இவங்க அதை வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தேச பாதுகாப்பு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இவங்களோட ஆட்சி காலத்துல எவ்வளவு தீவிரவாத தாக்குதல், எத்தனை மத கலவரங்கள், எத்தனை குண்டு வெடிப்புகள், அதை பத்தி இவங்க என்ன பேச முடியுங்க? காங்கிரஸ் திடீர்னு என்ன தேச பாதுகாப்பு பத்தி இப்ப பேசுவார் ராகுல் காந்தி அவர்கள். திடீர்னு இப்ப ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. இவர் என்ன நேரமும் இவர் வந்து சீசனல் பார்ட் டைம் பாலிட்டிஷியன். அவர் எப்போ வந்து அவர் சீசனுக்கு வந்து இங்க வந்து ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு எங்க இருக்கான்னு கேட்டோம்னா ஒண்ணு வந்து ஃபாரின்ல தான் உட்காந்துருக்காரு. நீங்க உங்களுக்கு என்னங்க தேசத்தை பத்தி என்ன வந்திருக்கு? தேச பாதுகாப்பை பத்தி உங்களுக்கு என்ன இது பண்ண வந்திருக்கு? அப்போ இதை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு தகுதியே கிடையாது. தேசத்தை எந்த வகையில பாதுகாக்கணும், தேச பாதுகாப்புக்கு என்னங்கிறத இந்திய மக்கள் உணர்றாங்க. யார் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து தேசம் பாதுகாப்பா இருக்குன்றதையும் சொல்றாங்க. ராணுவத்தில் இருக்க தளபதிகளும் சொல்றாங்க. பாஜக ஆட்சி காலத்துல மோடி அவர்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட சொன்னாங்க, நாங்க முழு முடிவும் நாங்க எடுத்தோம், எங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. அதே போல பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மிலிட்டரிக்கு எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு ராணுவ தளவாடங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். அதே போல ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கூட தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஐயா வந்து சொன்னாரு டிஎம்கேல வந்து மிலிட்டரிக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாங்கன்னு. எல்லாருக்கும் இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். ஒரு ராணுவ அதிகாரி லீவ்ல வந்தவரை திமுக நிர்வாகி ஒருத்தர் வீட்டு சண்டையில போட்டு அடிச்சு ஆளையே கொன்னாங்க. அதுக்கு என்ன வந்து ஒரு இரங்கல் தெரிவிச்சாங்களா, ஏதாவது பண்ணாங்களா அப்படின்றது வந்து ஒண்ணும் தெரியல. இதோ இப்ப ராணுவ அதிகாரிகள் எல்லாரும் லீவ் போட்டுட்டு வந்துட்டு தூத்துக்குடியில அங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. எங்க மண்ணை காப்பாத்தணும், ஃபுல்லா கல்குவாரி போட்டு தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க, அப்படி இல்லைன்னா நாங்க போய் டெல்லியில உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் எல்லாம் லீவ் போட்டு வந்து இங்க தூத்துக்குடியில உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு என்ன திமுக அரசு மரியாதை கொடுத்துச்சு, என்ன பதில் கொடுத்துச்சு அப்படின்றத வந்து ஐயா தான் சொல்லணும். மேடம் இல்ல ஒரு லஞ்சம் ஊழல் ஒரு கேவலமான ஆட்சி நடத்தின காங்கிரஸ்கே நாங்க இன்னொன்னு அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க வந்து ஏகப்பட்ட உயிர்களை பலி கொடுத்திருக்கோம், நீங்க யார பலி கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. நூற்றுக்கணக்கான பேர் RSS பலிதானிகள் இருக்காங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜிங்கிறவரு காஷ்மீர் பிரச்சனைக்காக உயிரை விட்டவர். அடுத்து இவங்க சொல்றாங்கல்ல இந்திரா காந்தி உயிரை விட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட தேதியில புல்லட் ப்ரூஃப் போடல அப்படிங்கிறது எப்படி வெளியே வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியல. அடுத்து வந்து லால் பகதூர் சாஸ்திரியோட மரணம், லால் பகதூர் சாஸ்திரியோட மரணம் இன்னைய வரைக்கும் மர்ம மரணமா இருக்கு. ஏன் காங்கிரஸ் அதை வந்து ரிவீல் பண்ணல, ஏன் அதை பத்தி விசாரிக்கல, என்ன நடந்தது? அடுத்து ராஜீவ் காந்தி அவர்களோட மரணம், ராஜீவ் காந்தி அவர்களோட மரணத்துல அவரோட எல்லா ட்ரிபிளையும் அவர் கூட வந்தவங்க, ஏன் அந்த மரணத்தை அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் அன்னைக்கு மட்டும் அவங்க கூட வரல? இந்த மாதிரி ரகசியத்துக்கு எல்லாம் முடிச்சு அவுத்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே தான் இருக்கு, நீங்களே தான் எல்லாத்துக்கும் காரணம். அடுத்து எமர்ஜென்சின்னு உன கொண்டு வந்து எதிரில் இருக்கவங்க பேசக்கூட கூடாது, கட்சி வேட்டி கூட கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் உள்ள தூக்கி போட்ட மிதிச்சு நிருபர்கள் எல்லாத்தையும் முடக்கின இவங்க வந்து இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது, அருகதையும் கிடையாது. அடுத்ததான் வந்து இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப அறிவிச்சிட்டாங்க மேம், அவ்வளவுதான். என்ன அறிவிச்சிட்டாங்க? நீங்க சொன்னீங்க எப்படி நாங்க அறிவிக்காம ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் திமுகவோட மாநில பொறுப்புல வந்து சண்டால பாவின்னு மேல ஏறி பேசுறாரு. என்ன பண்ணாங்க?
சுமதி, நாங்க என்ன பாருங்க, பண்ணோம்? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நான் சொல்லல. நீங்க தான் உங்க சொல்றீங்க. கட்சியுடைய தலைவர் அத்வானி தான் சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு அறிவிக்கப்படாத திமுக பேச்சாளர், நீங்க காங்கிரஸ் பேச்சாளர், நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறீங்க. உங்க கட்சியினுடைய தலைவர் அத்வானி சொன்னதுங்க அது. தயவு நான் செஞ்சு ஏதோ ஒண்ணு இல்லங்க, பண்ணீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இல்ல. இப்ப போன வாரத்துல ஒரு பாரத பிரதமரை மேடை ஏறி சண்டால பாவிங்கறாங்க. யாரு திமுகவோட மாநில பொறுப்புல இருக்கிறாரு. அவர் பேசுறாரு. ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்து கேஸ் போடுங்க. ஆமா, அப்ப நீங்க சர்வாதிகாரம்னா இந்நேரம் வந்திருக்க மாட்டாங்களா? மத்திய அரசுல இருந்து வந்து நேரம் என்னென்ன பண்ணுமோ உங்களை முடக்கி இருக்க மாட்டாங்களா? எவ்வளவோ இது மாதிரி 100 விஷயங்கள் சொல்லலாம். நீங்க பேசிக்கிட்டே தான் போறீங்க, புரியுதா? அப்படி இருக்கப்போ நாங்க என்ன இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி? ஆனா இங்க திமுக பாருங்க, திமுக அது கூட இல்லையங்க. ட்விட்டர்ல போஸ்ட் போட்டவன், Facebookல போஸ்ட் போட்டவன், சோசியல் மீடியால பேசுறவனா அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்களே, அப்ப அத சர்வாதிகாரம் சொல்லுங்க நீங்க. அப்ப எது பேசுறதுக்கு தான் அனுமதிக்கிறாங்க, பேச கூட அனுமதி இல்ல. அப்ப அதையே சர்வாதிகாரம் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க.